வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 48 சைஸ் சுடிதார் ரெடி அளவு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியான பேப்பர் பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன அளவு சொல்கிறோமோ அதே அளவை நீங்கள் மெட்டீரியல்லையோ நல்லா ப்ரௌன் ஷீட்லேயோ நீங்கள் அது மாதிரி ட்ராப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். நீளம் 45 இன்ச் வருது. 45 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிங்க. அடுத்தது ஷோல்டர் லைன். ஷோல்டர் லைன் வந்து 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு. ஷோல்டர் லைன் முடிஞ்ச இடத்துலேருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் 8 இன்ச்சு. ஆர்ம் ஹோல் டெப்த் 8 இன்ச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த் முடிஞ்ச இடத்துல இருந்தால் நம்ம வந்து இந்த செஸ்ட் லைனுக்கு எடுத்துப்போம். செஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸ் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. செஸ்ட் லைன் வந்து 13 இன்ச் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். அடுத்தது நம்ம இந்த வேஸ்ட் லைன் மார்க் பண்ணுறதுக்கு மேலே ஷோல்டர்லேருந்து 15 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிங்க. இது நீல வாக்கில் மார்க் பண்ணிக்கணும். 15 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து வெயிஸ்ட் லைன் எடுத்துப்போம். இது வெயிஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் லைனோட அளவு வந்து 12 இன்ச் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். வெயிஸ்ட் லைன் அளவு வந்து 12 இன்ச் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். வெயிஸ்ட் லைன் இடத்துல இருந்துட்டு ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹிப் லைன் போட்டுக்கலாம். ஹிப் லைன் வந்து 13.5 இன்ச் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இன்ச் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் 14.5 இன்ச். அடுத்தது கீழே வந்து பாட்டம் லைன். பாட்டம் லைன் வந்து 14.5 இன்ச் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் 15.5 இன்ச். 14.5 இன்ச் பாட்டம் லைன். நம்மளுக்கு வந்து கீழே வந்து பாட்டம் வந்து தொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் ஃப்ரெஞ்ச் கர்வால் இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா கூட கையால் ஒரு ஷேப் லேசாக கர்வ் மாதிரி எடுத்துங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் வளைவு தான் பார்க்கணும். ஆம்ஹோல் வளைவு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஹோல் டெப்த்தில் இதில் வந்து 8 இன்ச் வருது. 8ல் பாதி மிட் பாயிண்ட் ஒரு 4 இன்ச்சு. அதேமாதிரி 2 பக்கம் எடுத்துங்க. இது வந்து நம்மளுக்கு பேக் சைடு. இந்த ஆம்ஹோல் வந்து பேக் சைடு வரும். இந்த உள்ளுக்குள்ளே வர்றது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஹோல் மேலே இருந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ண ஆம்ஹோல் டெப்த்லேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிங்க. 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு மேலேருந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் எடுத்துங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரும் இந்த ஆம்ஹோல் வளைவு. உள்பக்கமாக வர்றது ஃப்ரண்ட் சைடு, வெளிப்பக்கமாக கொஞ்சம் வர்றது பேக் சைடு. அடுத்தது நெக்கு. பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்கழுத்து அகலம் இன்னர் நெக் எடுத்துக்கணும். இன்னர் நெக் வந்து 3.5 இன்ச் வருது. 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 7.5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. 7.5 இன்ச் கூட எடுத்துங்க. பேக் நெக் வந்து நம்ம 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பேக் நெக் 6 தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்ததுன்னா ஒரு வளைவு எடுத்துங்க. இந்த நெக் இந்த டெப்த்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ப்ரௌன் ஷீட்டை நீங்கள் வந்து இது மாதிரி 2ஆக மடித்து வச்சுங்க. ஆன் ஃபோல்டு நம்ம சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சைடு ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவுமே ரெடி அளவு தான். 10 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி எடுத்துங்க. 5 இன்ச் வந்து ஸ்லீவ் கேப்பு. 5 இன்ச் வந்து ஸ்லீவ் கேப்பு. இந்த ஸ்லீவ் கேப் முடிஞ்ச இடத்துல இருந்தால் இந்த ஸ்லீவ் டாப் லைன் எடுப்போம். இந்த ஸ்லீவ் டாப் லைன் வந்து 10 இன்ச் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் 11 இன்ச். சீம் அலவன்ஸ் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எதோ சுடிதாரில் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுறீங்க அப்படின்னா ஸ்லீவ்லேயும் 1.5 இன்ச்சே விட்டுக்கணும். 1 இன்ச் விடுறீங்கன்னா 1 இன்ச்சே விட்டுக்கணும். 10 இன்ச் 1 இன்ச் சீம் அலவன்ஸ்.
கீழே முடிகிற இடத்துல இந்த பாட்டம் லைன் வந்து 9 இன்ச் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். 9 இன்ச் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இங்கே மேலே நம்ம தொடங்குற இடத்துலேருந்து ஸ்லாண்டிங்காக நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சுட்டு. இந்த இடம் வரைக்கும் சீம் அலவன்ஸ் வரைக்கும் வேண்டாம், அதுக்கு முன்னாடியே இருக்கிற இடத்துட்டு இதோட அப்படியே நிறுத்திடுங்க. ஸ்லாண்டிங் லைன் போட்டுருங்க. இந்த லைனில் வந்து ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதில் 11 இன்ச் வருது. இதில் மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துங்க. 5.5 இன்ச் மிட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி ஒரு மார்க்கு. ஒன் இன்ச் மார்க் பண்ண இடம் வரைக்கும் ஒரு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு லைனாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வரைக்கும் தான் இந்த லைன் போட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு வளைவு எடுத்துங்க. இவ்வளோதான் நம்மளுக்கு இந்த லைன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்மளுக்கு வரும். பேக் சைடு இது பேக் வரும். அடுத்தது உள்பக்க வளைவு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வளைவு. இது உள்ளே வர்றது. இதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து இப்படி எஸ் மாதிரி எடுத்துடலாம். நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்ததுன்னா இதே மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி இப்படி மேல் பக்கமாக எடுத்துங்க. இது வரைக்கும் வந்தோன்னே அடுத்தது இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வை இப்படி உள் பக்கமாக திருப்பி இது மாதிரி எடுத்து இவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்லீவு. இதில் நம்மளுக்கு என்ன அளவு சொல்லியிருக்கோமோ இதே அளவே நீங்கள் இதே மெத்தடில் ட்ராப் பண்ணிய மெட்டீரியலில் போட்டு கட் பண்ணி ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த பேட்டர்ன் நான் உங்களுக்காக போடுறேன். இதே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி கீழேருந்து தொடங்கி இப்படி வந்துடுங்க. உங்களுக்கு நான் இதை கட் பண்ணியுமே காட்டிடுறேன். இப்போ நம்ம வந்து இந்த மேல் பக்க வளைவு கட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்படி பேட்டர்னை இப்படி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது தான் நம்ம இந்த உள்பக்க வளைவை கட் பண்ணிப்போம். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வரும் அந்த வளைவு. இந்த ஃப்ரண்ட் சைடு வருங்கிறதுக்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு நாச் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு நாச் போட்டுக்கும் போது இது ஃப்ரண்ட் சைடு வரும்னு தெரியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் கர்வுக்கு பேக் சைடு இப்படி ட்ரா பண்ணிங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு இப்படி மேலே வரைக்கும் கட் பண்ணிடாமல் இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி நெக்குக்கும் ஃப்ரண்ட் சைடு நெக்கை இப்படி ட்ரா பண்ணிங்க. பேக் சைடு நெக்குக்கு இப்படி எடுத்துட்டு இப்படியே ட்ரா பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.